வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. பின் மை ஹோம் விலாக் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னுடைய ஓப்பன் கிச்சன் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓப்பன் கிச்சன் என்ட்ரன்ஸில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறேங்க. அதை வந்து பக்கத்துலேயும் ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டில் வந்து தேவையான திங்ஸ் டெய்லி யூஸஸ்க்கான பொருள் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பாத்திரம் விளக்குறதுக்கான சிங்க் ஒன்று இங்கே இருக்குது. 2 டேப் இருக்குங்க. ஒன்று வந்து நல்ல தண்ணி, ஒன்று உப்பு தண்ணிக்கான டேப்பு. அப்புறம் அந்த வாஷ் மிஷினுக்கு மேலேயே 2 விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேலே வந்து கபோர்ட்ஸ் நிறைய இருக்குதுங்க. இதில் தேவையான மளிகை சாமான்கள், தேவையில்லாத இந்த பொருளெல்லாம் இது மேலே வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கீழேயுமே கீழே தனித்தனியாகவும் பொருள் வைக்கிறதுக்கான இடமும் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக நான் வச்சுருக்கிறேன். இது மாடுலர் கிச்சன் தாங்க. இந்த கபோர்டு கீழேயே மிக்ஸி, கிரைண்டரு, கெட்டிலு, வெந்நி வைக்கிறதுக்கான கெட்டிலு, அப்புறம் கரண்டி ஸ்டாண்டு, ஆயில் ட்ரே அங்கே வச்சுருக்கிறேன். இந்த கபோர்டில் வந்து தேவையான தினம் யூஸ் பண்ணுற டம்ளர்ஸு, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு, நம்ம பாத்திரத்துக்கு தேவையான சோப்பு எல்லாமே இந்த கபோர்டில் வச்சுருக்கிறேன். அப்புறம் அது தள்ளி அந்த அடுத்த கபோர்டில் வந்துங்க ஓப்பன் பண்ணோம்னா, அங்கே தேவையான இது கோதுமை மாவு, இட்லி அரிசி, அப்புறம் இது ஃப்ளாஸ்க், இன்னொரு ஃப்ளாஸ்க், பெரிய ஃப்ளாஸ்க், இடியாப்ப உலக்கு இதெல்லாம் இந்த இதில் வச்சுருக்கிறேன். இது வந்து டபுள் டோருங்க. இதை அடுத்தது ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து கோதுமை மாவு, பாசிப்பருப்பு, ஜீனி, தேயிலை, பொரிகடலை இந்த மாதிரி தனித்தனியானதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து அதுலேயே மேலே வந்து தட்டில் வந்து பூரிக்கு தேய்ப்போங்களேங்க கட்டை, அது தனித்தனியாக தான் நான் யூஸ் பண்ணுவேங்க. பூரிக்கு தனி கட்டை, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு தனி கட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது தனித்தனியாக வச்சுருக்கிறேன், மேலே வச்சுருக்கிறேன். அடுத்த கபோர்டில் வந்து இதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மசால் பொடி, புளி, சுண்டல், பிரிஞ்சி இலை இந்த மாதிரி மளிகை சாமான்களை அதில் வச்சுருக்கிறேங்க. மேலே தட்டில் வந்து பச்சரிசி, உளுந்தங்களி மாவு, வரமிளகாய் டப்பா இந்த மாதிரி தட்டாம்பயிறு இதெல்லாம் மேலே வச்சுருக்கிறேன். கபோர்டில் வந்து இடியாப்பம் போடுறதுக்கான பச்சரிசி மாவு, மசால் பொடி மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க. அதெல்லாமே இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே நூடுல்ஸ் பாக்கெட்டு அதுவும் சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குதுன்னு சொன்னேன்ல, டெய்லி யூஸஸ்க்கான தேவையான பொருளெல்லாம். அது வந்து கீழே வந்து டிஃபன் பாக்ஸு, குக்கரு, வாட்டர் பாட்டிலு, மிக்ஸி ஜாரு, தூக்குவாளி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கபோர்டில் வச்சுருக்கிறேன். மேலே வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் அந்த மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அதில் கீழேயே கபோர்டு இருக்குது. அந்த டெய்லி யூஸஸ்க்கு தேவையான பொருள் வைக்கிறோம்ல, அதுலேயே கீழே ஒரு கபோர்டு இருக்குது. அதில் வந்து ஈயப்பாத்திரம், சாதம் வடிக்கிறதுக்கான பாத்திரம், கிண்ணம் இந்த மாதிரி இதெல்லாம் கீழே வச்சுருக்கிறேன். பாத்திரம் வச்சுருக்க கீழேயே நான் வந்து தண்ணி குடம் எல்லாமே இறக்கி வச்சுருக்கேங்க. தண்ணி வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்கு வரும். அதனால் கீழேயே பிடிச்சி அந்த குடத்துல வந்து பிடிச்சி வச்சுருக்கிறேன். அடுத்து அந்த சிங்க் இருக்க கீழேயே கபோர்டு இருக்குங்க. அதை வந்து வெந்நி பாத்திரம், லஞ்ச் பேக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். கேஸ் ஸ்டவ் அடுப்பு கீழே வந்து வடைச்சட்டி, அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கான தட்டு, வெஜிடபிள்ஸ் தட்டு வைக்கிறதுக்கான பாக்ஸ் இதெல்லாமே இந்த கீழே கேஸ் ஸ்டவ் வச்சுருக்குறோம்ல, அது கீழே உள்ள கபோர்டில் வச்சுருக்கிறேன். அதுலேயே ஆப்போசிட் சைடு வந்து கபோர்டு இருக்குங்க. அதில் வந்து அரிசி தட்டி வைக்கிறது, சாப்பாடு அரிசி வச்சுருக்கிறேன். அதுக்கான வாளி அங்கே வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து வெங்காயம், பல்லாரி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குடையெல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஸ்லாப்பில் வந்து தண்ணி குடம் வந்து ஒன்று மட்டும் மேலே எடுத்து இறக்கி வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து குடிக்கிறதுக்கு வெந்நி அந்த பாத்திரத்தில் தான் வெந்நி வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே கிரைண்டரு, மிக்ஸி, கெட்டிலு, அப்புறம் இது ஆயில் ட்ரே வைக்கிறது, அப்புறம் கரண்டி ஸ்டாண்ட் இதெல்லாமே அந்த சைடு ஓரத்துலேயே அந்த அடுப்பு கிட்டத்துலேயே சைடில் வச்சுருக்கிறேன். சுற்றியுமே நல்லா கபோர்டு போட்டிருக்குறாங்க. மேலே எக்ஸ்டர்னல் ஃபேன் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேசஸ் மாதிரி விட்டுருக்குறாங்க. நம்ம தேவையான வேறு ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அந்த இடமும் கொஞ்சம் நல்லா ஸ்பேசஸாக இருக்குது. நம்ம எதுனா தேவையானது அங்கே வச்சுக்கலாம். சுற்றியுமே டோர் இருக்கிறதுனால நம்ம உள்ளே வச்சுக்கிற திங்ஸ் எல்லாம் எதுவுமே வெளியில் தெரியாதுங்க. நல்லா நீட்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து கிச்சன்லேருந்து அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து பூஜை ரூம் இருக்குது. அதில் பக்கத்துலேயே ஷோகேஸ் இருக்குதுங்க. அப்போ அந்த ஷோகேஸ்லேயே நாங்கள் டிவி எல்லாமே இது பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து தேவையானதெல்லாம் நம்ம காய்கறி, வெஜிடபிள்ஸு, மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். எல்லாமே வாங்கி இஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறேன். நெய் டப்பா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். அப்புறம் பாத்திரம் கழுவுற பேஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே அந்த சிங்க்கிட்டேயே வச்சு அந்த பாத்திரத்தை கழுவி அங்கனையே வாஷ் பண்ணி அந்த பேஸ்கெட்லேயே அப்படியே கவுத்து அங்கே ஒரு ஓரமாகவே வச்சுருக்கிறேன். அப்புறம் பக்கத்துலேயும் அந்த ஃபைபர் அந்த தண்ணியெல்லாம் தள்ளி விடுறதுக்கான தேவையான ஃபைபரு எல்லாமே அங்கே வச்சுருக்கிறேன். சிங்க்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி அடுப்பு இருக்குது தான், 3 பர்னர் உள்ள அடுப்பு தான். அதையுமே நல்லா நீட்டாக கழுவி செஞ்சு நல்லா நீட்டாக வச்சுருக்கிறேன்.
கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே ஸ்பூன் ஸ்டாண்டு, கரண்டி ஸ்டாண்டு, அப்புறம் கல் உப்பு, அப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் அந்த ட்ரேயில் வச்சுருக்கிறேன். அந்த கபோர்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. அதில் வந்து சீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறேங்க. இதாங்க என்னோட கிச்சன். எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மேலும் வீடியோஸ்லாம் நிறையா போடுறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.